உங்களுக்கு இந்த மாதிரி சிவன் ஸ்டோரிஸ் பிடிக்கும்னா நம்ம சேஎம் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்டும் நான் மேலும் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சந்திரன் 27 பேரை கல்யாணம் பண்ணதும் அந்த 27 பேரில் ரோஹிணி மேலே மட்டும் பாசமாக இருந்ததால் மற்ற எல்லாரும் போய் அவங்க அப்பாவான தக்ஷன்கிட்ட போய் சொல்லிடுறாங்க. அப்படி தக்ஷன்கிட்ட சொன்னதுனால தக்ஷன் போய் சந்திரன்கிட்டருந்து ரோஹிணியை பிரித்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. என்னதான் சந்திரனுக்கு ரோஹிணியை தவிர மற்ற எல்லா மனைவிகள் மேலே பாசம் இல்லாமல் இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் தக்ஷன் சந்திரன்கிட்டருந்து ரோஹிணியை பிரித்து கூட்டிகிட்டு வந்ததில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. அதனால தக்ஷனோட மனைவி என்ன பண்றாங்கன்னா தக்ஷன்ட்ட எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. ஆனா நம்ம தக்ஷன் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, சந்திரன் எல்லாரையும் எப்ப மனைவியா ஏத்துக்கிறானோ அது வரைக்கும் ரோஹிணி இங்கதான் இருந்தாகணும்னு. உடனே தக்ஷனோட மனைவி சொல்றாங்க தக்ஷன்ட்ட, உங்க தந்தையான பிரம்மதேவர்கிட்ட போய் நீங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லி உதவி கேளுங்களே, கண்டிப்பா அவர் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவார்னு சொல்லவும் தக்ஷனும் நீ சொன்னதை நான் யோசிச்சு பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு கிளம்பி போய் பிரம்மரை பார்க்க போறாரு. அப்படி பிரம்மரை பார்க்க போன தக்ஷன் பிரம்மத்தை போய் பிரச்சனைக்கு சொல்யூஷனை கேட்பார்னு பார்த்தா சண்டை போடுறாரு. என்னன்னா, உங்க சிவனோட மானசீக பக்தனான சந்திரன் என் மகள்களை கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டான், இதையெல்லாம் உங்க சிவன் கேட்க மாட்டாரான்னு கேட்கவும் பிரம்மர் அதுக்கு, நீ என் பேத்திகளான 27 நட்சத்திர பெண்களையும் சந்திரன்ற ஒருத்தருக்குத்தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு நீ என்கிட்ட சொல்லல, ஆனா நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட. இப்போ போய் சிவன்கிட்ட கேளுங்கன்னா நான் எப்படி கேட்க முடியும்? சந்திரனுக்கு ரோஹிணியை தவிர வேற யாரையும் பிடிக்காது, அதுதான் விதின்னு பிரம்மர் சொல்றாரு. உடனே தக்ஷன் அந்த விதிப்படிதான் நானும் 27 பேரை சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு சொல்ல, நீங்க தான் சிவன்கிட்ட சொல்லி சந்திரனுக்கு புரிய வைக்க சொல்லணும்னு சொல்லவும் பிரம்மர் அதுக்கு, தக்ஷா நீ உன்னோட எல்லா மகள்களையும் சந்திரனோட அனுப்பி வை, கண்டிப்பா சந்திரன் செஞ்ச தப்ப திருத்திக்குவான்னு சொல்றாரு. தக்ஷன் கோபமா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படி போகும்போது நாரதரும் தக்ஷனும் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணதும் தக்ஷன் நடந்த எல்லாத்தையும் நாரதர்கிட்ட சொல்றாரு. உடனே நம்ம நாரதர் சொல்றாரு, சந்திரன் இப்படி நடந்துகிட்டாருன்னா அவருக்கு நீங்க அன்பா எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியதானேன்னு சொல்லவும் தக்ஷன் உடனே கோபமா, சந்திரன் என் மகள்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவரும் கோபமா போயிடுறாரு. உடனே நம்ம நாரதர், மாமனாருக்கும் மருமகனுக்கும் இடையில இப்படி ஒரு திருவிளையாடலா பிரபுன்னு சொல்லிட்டு நம்ம நாரதரும் போயிடுறாரு. அந்த பக்கம் ஆசிரமத்துல அனுசியா சந்திரனை தேடி பார்க்குறாங்க. ஆனா சந்திரனை காணோம். அதனால சந்திரனோட அப்பா அம்மா 2 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரும் சேர்ந்து சிவபூஜை பண்ணலாம், அப்படி சிவபூஜை செஞ்சாவாச்சும் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைச்சு சிவபூஜை செய்யறாங்க அனுசியாவும் அத்திரனும். என்னடா இன்னைக்கு இன்னும் கைலையை காட்டலையேன்னு பார்த்தேன், காட்டிட்டாங்கல்ல. சிவன் கைலையில தவத்துல இருக்காரு. சதி சிவனை கூப்பிடுறாங்க. ஆனா சிவன் கண் முழிச்சு பார்க்கல. நாரதர் வர்றாரு. நாரதர் வந்ததும் அவரோட சத்தத்தை கேட்டதும் உடனே சிவன் கண்ணை திறந்து நாரதரை பார்த்துட்டாரு. உடனே நம்ம சதி கிண்டலா சிவனை கேட்குறாங்க, நான் கூப்பிட்டேன் நீங்க கண்ணை திறக்கல, நாரதர் வந்ததும் கண்ணை திறந்துட்டீங்கன்னு சொல்லவும் சிவன் உடனே, மனைவியை விட பக்தர்களுக்கு தான் முன்னுரிமை முதல்ல கொடுத்தாகணும், என்ன நாரதரே நான் சொல்றது சரிதானேன்னு சொல்லவும் உடனே நம்ம நாரதர் சொல்றாரு, மகாதேவனே இந்த பக்தனை சந்தோஷப்படுத்துறேன்னு தேவி சதியை வருத்தப்பட விட்டுறாதீங்கன்னு சொல்லவும் அதுக்கு நம்ம சதி சொல்றாங்க, எனக்கு வருத்தெல்லாம் ஒன்றும் இல்லை நாரதரே, பாசம் எவ்வளவோ அவ்வளவு சண்டைகளும் கிண்டல் கேலிகளும் கணவன் மனைவிக்குள் இருக்கத்தானே வேண்டும், அப்பத்தானே கணவன் மனைவியோட பந்தம் இன்னும் அதிகரிக்கும்னு சொல்ல, உங்க 2 பேருக்கும் திஷ்டி சுத்தி தான் போடணும்னு சொல்றாரு நம்ம நாரதர். உங்களை போல எல்லா கணவன் மனைவியும் இருந்துட்டாங்கன்னா அவங்கள பெத்தவங்களுக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது, ஆனா நம்ம தக்ஷனை நினைச்சாதான் கவலையா இருக்கு அப்படின்னு நாரதர் பேச்சை இழுக்கவும் சதி உடனே, அப்பாவுக்கு என்னாச்சு நாரதரே உடனே சொல்லுங்கன்னு சொல்லவும் நாரதர் உடனே நடந்த எல்லாத்தையும் சொல்ல தன் தங்கச்சிங்களோட நிலைமையை நினைச்சு சதி வருத்தப்படுறாங்க. நாரதர் சிவன்கிட்ட கேட்குறாரு, மகாதேவனே ஒரு பெண்ணோட சந்தோஷம் மற்ற பெண்களுக்கெல்லாம் துக்கமாகி போயிருச்சு, இந்த சுக துக்கத்தோட முடிவு என்னவா இருக்கும் பிரபுன்னு கேட்க அதுக்கு சிவன் சொல்றாரு,
சாப்பாட்டில் காரமும் உப்பும் எப்படியோ அப்படித்தான் வாழ்க்கையில் சுகமும் துக்கமும். ஒரு செயல் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி அதுக்கான முடிவு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணித்தான் ஆகணும். அதனால நீ வெயிட் பண்ணு நாரதான்னு சொல்லிடுறாரு. சிவன்கிட்ட வந்தா பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு பார்த்தா இப்படி முடிவே தெரியாம போயிருச்சேன்னு நாரதர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு போறாரு. இங்கிட்ட தக்ஷனோட மாளிகையில ரோகிணி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அவளால் சந்திரனை பிரிஞ்சதை ஏற்றுக்கவே முடியலை. சந்திரனோட சேர்ந்து இனிமே நாம் சந்தோஷமாக வாழ்வோமா மாட்டோமான்னு நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போதே ரோகிணியை பார்க்க மற்ற சகோதரிகள்லாம் வர்றாங்க. வந்தவங்க ரோகிணியை சமாதானப்படுத்துகிறாங்க. அஸ்வினி ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் இப்படியெல்லாம் நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அப்பா உன்னைய சந்திரன்ட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வருவாருன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லவும் ரோகிணி அதுக்கு அஸ்வினிகிட்ட சொல்கிறாங்க, நாம் எல்லாரும் சின்ன வயசுலேருந்து சந்தோஷத்தை பங்கு போட்டுக்கிட்டோம். இப்போ துக்கத்தையும் பங்கு போட்டுக்குவோம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நான் சந்திரன்ட்ட இருந்த ஒவ்வொரு நொடியும் உங்களை பற்றி தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் என்னைய மட்டும் தப்பாக நினச்சிடாதீங்கன்னு தங்கச்சிங்கள்கிட்ட சொல்லவும் உடனே எல்லாரும் நாங்கள் உன்னை எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டோம் ரோஹிணின்னு சொல்லி அங்கேருந்து போயிடுறாங்க. ரோஹிணி மட்டும் இப்போ தனியாக இருக்காங்க. ரோஹிணி எப்படி சந்திரனை பிரிஞ்சதை நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட அதே நிலைமை தான். சந்திரன் ரோஹிணியை பிரிஞ்சதை நினச்சி வேதனைப்பட்டு கடைசியாக ஒரு வழியாக ரோஹிணியை பார்த்து அழைச்சிட்டு போயிடலான்னு தக்ஷனோட மாளிகைக்கு யாருக்கும் தெரியாமல் ரோஹிணியை பார்க்க வர்றாரு நம்ம சந்திரன். அவரை பார்த்ததும் ரோஹிணிக்கு ஒரே ஆச்சரியம். சந்திரன் ரோஹிணிகிட்ட, வா ரோஹிணி நாம் இங்கேருந்து போயிடலான்னு சொல்லவும் ரோஹிணி அதுக்கு, அப்பா வந்துட்டாருன்னா போச்சு, நீங்கள் உடனே இங்கேருந்து கிளம்பிருங்கன்னு சந்திரன்கிட்ட சொல்லும் போதே கரெக்டாக தக்ஷன் வந்துடுறாரு. வந்தவர் சந்திரன்கிட்ட, ஏன் நீ ரோஹிணியை மட்டும் கூப்பிடுற, மற்ற எல்லாரையும் தானே நீ கல்யாணம் பண்ண, எல்லாரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போன்னு மருமகனான சந்திரன்கிட்ட சொல்ல சந்திரன் அதுக்கு, ரோஹிணி தான் என் மனசுக்கு பிடிச்சவ, நான் யார் கூட இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல நீங்கள் யாருன்னு கேட்டார்றாரு. சந்திரன் அப்படி கேட்டதும் தக்ஷனோட கோபம் உச்சத்துக்கே போயிருச்சு. என்னைய பார்த்தா இப்படி கேட்டேன்னு கொஞ்சம் கூட மகள்களை பற்றி யோசிக்காம சந்திரனுக்கு சாபம் கொடுத்துட்றாரு. நீ அழகாவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறதுனால தானே இப்படி பண்ணுற, ஒரு கொடிய நோயால் உன்னோட அழகெல்லாம் போயிடும்னு சாபம் கொடுத்துட்றாரு. இப்படி தக்ஷன் கொடுத்த சாபத்தினால உடனே சந்திரன் மயங்கி விழுந்துட்டாரு. தக்ஷன் கொடுத்த சாபத்தினால சந்திரனுக்கு என்ன ஆகும், அந்த சாபத்துல இருந்து நம்ம சந்திரன் எப்படி மீண்டு வருவாருங்கிறத நாம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி சிவன் ஸ்டோரிஸ் பிடிக்கும்னா நம்ம சேயன் கிரியேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்டும் தான் நான் மேலும் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கும்.